இன்னைக்கு இருக்கிற நான் சொன்னேன்ல வேகமாக வர்றதுக்கு நான் எப்போவுமே ரேபிடோ எடுப்பேன்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டிராஃபிக்கு நடுவில் வந்து பைக்கு அப்படியே சல்லுன்னு பாஞ்சிட்டு போகும். வேற ஒரு கன்சர்ன் ஒண்ணுமே கிடையாது. அதை தாண்டிலாம் பெரிய வன்மம்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்குதுன்னு நிறைய பேர். அதனால நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல சார். என்ன திடீர்னு இப்போ தம்பி நல்லா ஓட்டுற போகிறன்னா அவர் நல்லா கொண்டு போய் விட்டுருவார். இதே என்ன மாதிரி ஓட்ட தெரியாத ஆள் இருந்தால் பைக் இங்கே சொல்கிறேன் பைக் ஓகே. அதுக்கு தானே ரேபிடோ வந்து கேளுங்க. நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். பைக் எனக்கு ஓட்ட தெரியாது, தம்பி நல்லா ஓட்ட. நான் இதே பைக் டாக்ஸிக்காரன் நான் இருந்து எனக்கு பைக் சரியாக ஓட்ட தெரியாது. நான் ஒருத்தர் ஏற்றி போயிட்டு தம்பி போகிற மாதிரி சந்து உள்ளலாம் போயிட்டு நான் ஏதோ லாரி சந்தில் போட்டேன். கரெக்டான கொஸ்டின். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், ரேபிடோவில் அப்படி ஏதாவது டெஸ்ட் இருக்கா? ஒருத்தங்க ரேபிடோ டிரைவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா ஓட்டுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அது அப்படி கிடையவே கிடையாது. ஐ திங்க் தட் ஷுட் பி மேண்டேட்டட். அவங்க சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா யாருனாலும் வந்து அப்ளை பண்ணலாம்ல. பைக் ஓட்ட தெரியாதவங்களே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஆன்போர்டிங் எப்படி ரேபிடோவில்? ஆன்போர்டிங்லாம் எப்படி ரேபிடோவில் நான் இப்போ ஜாயின் சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது டிரைவிங் லைசன்ஸ், இது 3மே இருந்தாலுமே போதும். அப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ செல்ஃபி வந்துட்டு கரெக்டான கிளியராக வந்துட்டு செல்ஃபி வந்துட்டு தேவைப்படுது. இதுவே போதுமானது. இது போதுமானது. இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோன்னா எங்களுக்கு பப்ளிக் சர்வீஸுக்கு உண்டான பேட்ஜுன்னு ஒன்று உண்டு. இவர் ஆட்டோ ஓட்டுவார், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தகுதி உடைய ஆள். அதேமாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் நாங்கள் கொடுக்கணும். ஒரு 3 வருஷத்தோடையோ 5 வருஷத்தோடையோ நாங்கள் கொடுக்கணும். இப்போது வந்திருக்க ரேபிடோலையோ ஊபர்லேயோ மற்ற இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிலையோ அதுமாரி என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா கேட்டு பாருங்கள். என் மேலே குற்றப்புலனாய்வு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சர்டிஃபிகேட் தரணும். அதாவது சாதாரண லோக்கலில் கிடையாது, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நான் வாங்கி தரணும் சர்டிஃபிகேட். நார்மலாகவே நீங்கள் எந்த குற்றமும் பண்ணலைன்னு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஆமாம், என் மேலே எந்த குற்றமும் இல்லைன்ட்டு. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஐ திங்க் ரேபிடோலையும் கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங் வந்து ஒழுங்காக பண்ணுறாங்களாங்கிற ஒரு செக் இருக்கணும், போத் ஃபார் ஆட்டோஸ் அண்ட் ரேபிடோ. எனக்கு ஆட்டோவில் வந்து இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு மோர் மேண்டேட்டடாக இருக்கும். எனக்கு பப்ளிக் சர்வீஸ் போட பார்த்து என்கிட்ட வந்து ஆட்டோ ஆஃபீஸில் கேட்ட விஷயமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெரிஃபிகேஷன் லெட்டர் கொண்டு வான்னு தான். அது நான் எங்கே வாங்கினேன், என் லோக்கலில் அங்கே வாங்கக்கூடாது, நீ லோக்கல் ஸ்டேஷன் சொல்லி கமிஷன் ஆஃபீஸ் மூலமாக வாங்கிட்டு வரணும். நாங்கள் அதை வாங்கி போய் தான் கொடுத்தா நான் பப்ளிக் வாங்குறப்போ ஈஸியாக இருக்கா? ரொம்ப கஷ்டம்தான். அது இன்னொரு அது என்ன இப்படி ஒவ்வொன்றா தொட்டால் இப்படி ஒன்றா போயிட்டு இருக்கும். பட் ஐ திங்க் இதை முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலாக ஒரு இப்போ ஒழுங்காக ட்ரைவ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ரேபிடோ ஹேஸ் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சென்னையில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்கள் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு ஒரு டைம் செக் பண்ணுவோம், அவங்களோட ட்ரைவிங் பேட்டர்னை பார்க்கணும். ஆக்சுவலாக ஹெல்மெட் ப்ளஸ் வந்துட்டு யூனிஃபார்ம் தரணும். நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிரைவர் ஆப் மூலியமாக போனால் அப்படி கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு கன்சர்ன் இருக்குது. ரேபிடோ யூனிஃபார்ம் இருக்கா? இருக்குது. யூனிஃபார்ம் அந்த ரேபிடோ டிஷர்ட் போட்டிருப்பாங்க. நான் ஆக்சுவலாக நிறைய பேர் ரேபிடோ டிஷர்ட் போட்டு பார்த்து போட மாட்டாங்க. ஆட்டோவில் இருக்க மாதிரி அந்த மாதிரி போட மாட்டாங்க. மோஸ்ட்டாக பப்ளிக் சர்வீஸ் கிடையாது இல்லை, எப்படி போட முடியும்? அது கார்பரேட்டுக்குள்ளேயும் வராது, லேபர் பேஸ்டாகவும் வராது, நடுவில் சென்டராக மாட்டேன். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, நான் இந்த பட்ஜெட்டில் பார்த்தேன். இந்த பட்ஜெட்டில் வந்து இப்போ வந்து பட்ஜெட் போட்டாங்கல்ல நிர்மலா சீதாராமன், அதில் பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் டன்ஸோ, இவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ஐடி கொடுப்போம், அவங்க எல்லாருக்குமே இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா விஷயமும் கிளைம் பண்ணணும்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதில் ரேபிடோ எவ்வளோ உள்ளே வருதுன்னு தெரியல, பட் டெலிவரிக்கு ஏன்னா அது ஹியூமன் டெலிவரியாக இருக்குது, எனக்கு அது எவ்வளோ உள்ளே வருதுன்னு தெரியல.